ஆனா முதல்ல வார்ட் பாய் தான் கடத்தினானா இல்ல மாலன் டபுள் கேம் ஆடுறானா ஆர் வார்ட் பாய் டிரைவிங்காக போனானா? கடத்தினது யாரு? இது எல்லாமே நாம இப்ப கண்டுபிடிக்கணும். அப்பதான் முத்தழகு ஹாஸ்பிட்டலுக்கு போனாளா இல்ல அங்கிருந்து ஏன் கடத்தப்பட்டா, கடத்தினது யாரு, மாலன் குடோனுக்கு இவளை ஏன் கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். மா, நம்ம ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம்மா. முத்தழக கிட்னாப் பண்ணப்போ டாக்டர் வந்து அவங்களை காப்பாத்திட்டு இறந்திருக்காங்க. அப்போ நிச்சயமா சம்திங் ராங்மா. சீக்கிரமா இதை இன்வெஸ்டிகேட் பண்ணு. ஆளப்புடி. என்ன நடந்திருக்குன்னு தெரியாம நாம பாட்டுக்கு பைத்திய மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்க போறோமா? சரி சரி, ட்ரை பண்றேன், நீ ஒன்னும் பயப்படாத. ஹலோ ஹலோ, குள்ள வச்சிட்டா செல்ஃபிஷ் பொண்ணு. உங்க அம்மாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுல இருக்கும் போது நான் போட்ட கேஸ்ல எனக்கு எதிரா மாலனுக்காக ஆஜராவாங்க. மாலன் முத்தழக கிட்னாப் பண்ணலன்னு சொல்லி வெளியே எடுத்திருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என் வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு எதிராக வேலை பாப்பீங்க, அதை நான் பார்த்துட்டு இருக்கணும்ல. பூமி, இது அவங்க ஜாப். அவங்க அட்வொகேட். கேஸ் வந்தா வாதாடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கு அவங்க யார் வேணாலும் வெளியே கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி நீ போட்ட கேஸ்ன்னு கூட பயப்படாம உனக்கு எதிரா நிக்கிறாங்க பாரு, அந்த நேர்மையை பாராட்ட கத்துக்கோ. காசுக்காக யாருக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குவாங்களா? சீப்பா இல்ல? இதுல என்னடி பெருமை? பூமி, அவங்க என் அம்மா. அதனாலதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என் வைஃப அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல உள்ள தள்ளின குற்றவாளிக்கு துணையா நிக்கிறது உன் அம்மா. மாலனை வெளியெடுத்துட்டோன்னு அவங்க மெதப்புல இருப்பாங்க. பொய் சொல்லி வெளியெடுத்திருக்காங்க. இத தோண்டி எடுக்காம நான் விட மாட்டேன். சொல்லி வை. ஐயோ, இவனும் தோண்டி எடுப்பானா? ஆண்டவா காப்பாத்து. இந்த கோர்ட் வாசல்ல வக்கீல் வெட்டி கொலைன்னு எப்பாவது ஒரு நியூஸ்ல பாத்திருப்ப. அது இந்த கேஸ்ல உங்க அம்மாவுக்கு நடந்தாலும் நடக்கலாம். அதை செய்ய போறது நானாதான் இருக்கும்.